இட்லி கடை படத்தோட டிஸ்க்ளைமர் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கமர்ஷியலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. கமர்ஷியலா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படமா வந்திருக்காது. அண்ட் இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்காது. ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் டோட்டலா வந்து கல்ச்சர் ஓரியன்டா அந்த கல்ச்சரை காமிக்கிற மாதிரி அந்த ஒரு ட்ரெடிஷனுக்காக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து மிக்சட் ஆஃப் திங்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து பிடிக்காது. அருண் விஜய் அவரோட அந்த வில்லன் ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னுமே அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கிறதுனால ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சில ஆடியன்ஸுக்கு செட் ஆகும், ஒரு சில ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போறமா இருக்கும். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடில இருந்து பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும். அவர் எப்ப திருப்பி ரிட்டர்ன் வில்லேஜுக்கு வராரோ அப்ப இருந்து படம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே நிறைய இடத்துல சென்டிமெண்ட் ஃபீல் பண்ணலாம். படத்துல அருண் விஜய் தான் ஹீரோ. தனுஷ் வந்து ஒரு கெஸ்ட், சும்மா ஒரு அப்பாவி ஜீவன் அடி வாங்குற ஜீவனா வந்திருக்காரு. அருண் விஜய் தான் இந்த படத்தோட ஹீரோ, தனுஷ் சார் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தனுஷ் சார் ஸ்கிரிப்ட் அருண் விஜய்க்கு வெயிட்டா பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா படம் பண்ணிருக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலி மூவி வாஸ் ஆசம். ஸோ நல்லா இருந்தது, சென்டிமெண்ட் வைஸ், ஆக்ஷன் வைஸ். ஸோ நிறைய விஷயம் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா 2 தடவை பார்க்கலாம் மூவி. ஸோ சாங்ஸ் எல்லாமே ஓகே, எவ்ரி திங் வாஸ் குட். எல்லா ஆக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு எதுவும் லேக் ஃபீல் ஆகல. ஸோ கண்டினியூஸா அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. படம் 100% பர்ஃபெக்ட். அருண் விஜய் வாஸ் பர்ஃபெக்ட், தனுஷ் சாரோடதும் பர்ஃபெக்ட். ஸோ எல்லாரோடதும் பர்ஃபெக்ட் தான். மூவி வந்து 100% ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து 100% தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ஹாலிடேஸ். அந்த மாதிரியான ஒரு மூவி தான் இது. போர் அடிச்சு லேக் இல்லை, படம் போகுது, நல்லா போகுது. ஒரு கிராமத்து கான்செப்ட், மண் வாசனை உள்ள படம், மக்கள் எல்லாம் விரும்பி பார்க்க வேண்டிய படம். இட்லி வந்து நல்லா ருசிச்சு சாப்பிட வேண்டிய படம். எமோஷன் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒண்ணுமே அதில் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த இடத்துக்கு என்னென்ன வேணுமோ, இந்த படத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஜிவி பிரகாஷும் கரெக்டாக கொடுத்துருக்காரு. வேற ஏதாவது மியூசிக் இந்த படத்துக்கு கொடுத்திருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது நம்மளால முழுமையா சொல்ல முடியல. ஆனா இப்போ இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜிவியோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அமைஞ்சிருக்கு, நல்லா கொடுத்துருக்காரு. அருண் விஜய் என்ன இருந்தாலும் அப்புறம் இந்த படத்துல ரொம்ப அந்த சவுண்டு, அந்த ஒரு ஆக்ரோஷமா அந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப ரொம்ப கூஸ்மமா ரொம்ப நொறுக்கி இருக்காரு. கடைசியில அவரே வந்து ஒரு வழி பண்ணி வச்சுட்டாங்க. பார்க்கலாம் ஜி, படம் வந்து அதான் சொல்றேனே, லேக் எல்லாம் கிடையாது ஜி. படம் அப்படியே சூப்பரா போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபேமிலி தாராளமா வரலாம் ஜி. அவர் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் அப்படின்னா அவரோட அந்த கதை நல்லா இருக்கு, நரேட்டிவ் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தா நல்லா இருக்கு. அந்த ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸோட பிச்சு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கம்மியா இருக்கு. ஸோ மேபி அது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கும். ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சாருக்கு வந்து பெருசா ரோல் இல்ல. அவரை வந்து இனிமே நல்லா காமிச்சிருந்திருக்கலாம். பட் அவரோட ரோல் வந்து இதுல வந்து சரியா இல்ல. ஆனா நீங்க வந்து ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சாருக்கு தான் ரோல் இல்ல, ராஜ்கிரண் சாரை வந்து நல்லா காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. அப்பா கேரக்டர், அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மத்தபடி அது ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலியா பார்க்கலாம். லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு, அது அப்படியே இது பண்ணுங்க. ஹைலைட் மித்யாவன மேம், அர்ஜுன் சார் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தலைவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஊரை விட்டு கொடுக்குறது, அப்பா அம்மா எமோஷனல் தான் படம் ஃபுல்லா. நல்லா லாகே இல்லாம சூப்பரா இருக்கு படம். மியூசிக்லாம் சொல்ல வேணாம், ஜிவி பிரகாஷ் பண்ணியிருந்தாரு, செம்மையா பண்ணியிருந்தாரு. லாகே இல்லாம படம்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. வில்லனே ஹீரோ மாதிரி பண்ணியிருந்தாரு. எல்லாருமே நல்லா சப்போர்ட் அறிஞ்சிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சொல்ல வேணாம், அவர் தலைவர் என்ட்ரி அப்பெல்லாம் ஒரு பிஜிஎம் கொடுத்தாரு, அதெல்லாம் அப்படியே ஃபுல் பூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ, ஃபீல் குட் மூவி தான், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, செம்மையா பார்க்கலாம். இந்த படத்துல இவ்வளவுலாம் சங்கதி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னுடைய இதை பூரா உடச்சி எரிஞ்சிட்டாப்ல. ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதான கதை தான். நிறைய படத்துல வந்துருச்சு. ஆனாலும் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அழகா சொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்காப்ல. இந்த படம் சக்சஸ், நல்லா பண்ணியிருக்காப்ல. இது 4வது படம் அவருக்கு சக்சஸ் படம் தான் சொல்ல முடியும். நீக்கு தான் சரியா போகல, ஆனா இந்த படத்தை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனனோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் வெளியில வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரான ஸ்டோரி, எந்த ஒரு லாகும் இல்ல, செம்மையா போச்சு. எல்லாமே நல்லா இருக்கு படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்க முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி ஆக்ஷன் அப்படி இல்ல,
படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் எதனா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் ஸ்டோரி சொல்ற மாதிரியே இருக்கும். சோ நீங்க பேசாம தியேட்டர்ல போய் பாருங்க, பிடிக்கும். அருண் விஜய் ஆக்டிங்கா நல்லா இருந்துச்சு. சாரி, ஆமா நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இருக்கு. ஜிவி மியூசிக் சொல்ல வேணும், சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு இந்த படத்திலே தனுஷும் நித்யா மேனன் அவங்க பேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும்போது. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். வேற லெவல். ஆக்சுவலி ஒரு டிஸ்பாயிண்ட் என்னன்னா தனுஷ் வரல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மூவி எல்லாமே சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாமே சென்டிமெண்ட் மூவி தான், ஃபேமிலியா போய் பார்க்கலாம். பேரண்ட்ஸ் நம்ம ஊரை விட்டு போறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் நல்லா ஸ்மார்ட்டாவும் இருக்காரு, இதுல நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் ஸ்லோ, பட் ஆனா மூவி கரெக்டா எடுத்திருக்காங்க. மியூசிக் வேற லெவல், வைப் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பாக்குற படம் தான். இட்லி கடை உண்மையா சொல்லலாம், இட்லி சூப்பரா இருந்துச்சுங்க அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. செம்ம நல்ல ஒரு ஃபீலா இருந்தது. இட்லி எப்படி காமான ஒரு விஷயமோ அதே மாதிரிதான் படமும் ரொம்ப காமா, ரொம்ப ஸ்லோவா, அழகா எமோஷனலா கனெக்டிவிட்டி பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு மூவியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. டைரக்ஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் வரும். நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்த பண்ணாலும் ஒருத்தவங்களோட கைப்பக்குவம்னு சொல்லி இருக்கோம்ல, அந்த பக்குவம் வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அதை எந்த அளவுக்கு நேசிச்ச ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சின்ன விஷயத்துல சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி படத்தோட கரு ரொம்ப நல்லா இருந்தது. நீ வெளிநாட்டுல போயிட்டு எவனுக்கும் அடிமையாகி நீ எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாரிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பிச்சாலும், வீட்டுல பெரிய ஆளாக்குன மாதிரி காட்டினாலும், ஒரிஜினாலியா உங்க அப்பா அம்மா உன் பிள்ளைங்களுக்கு நீ ஒரு வாய் சோறு ஊட்டிட்டு அந்த சந்தோஷமா 10 ரூபாயில வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை வரவே வராதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. இட்லி கடை ஓவரால் உங்க காம்போக்கு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க, சூப்பரா இருக்கு படம். அவங்களோட கேரக்டர் அவங்க எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணி சூப்பரா அவங்களுடைய கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றது, பரோட்டா கடைக்கு இட்லி கடை பரவாயில்லைங்க, டாப், சூப்பரா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. அப்பா பாசம், அம்மா சென்டிமெண்ட், ஆசம். ரொம்ப ஒரு சில இடத்துல அழுக வந்துருச்சு, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. லேக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஆனாலும் அவருடைய கருத்து கரெக்டா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ந்துருக்குன்னு நினைப்பேன். சூப்பரா புரியுது, ஒன்னொண்ணுமே அவர் பண்ற ஒவ்வொரு இதுவுமே புரியுது. என்ன சொல்றது, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாடா, ரொம்ப நல்லவன் வடிவேல சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கேரக்டர். இவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறாரு, நல்லா பண்ணிருக்காருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அழுக வருது பேசும்போதே. சூப்பரா இருக்கு படம். ஒரு மாஸ் ஹீரோ 10 பேர் அடிச்சா கண்ணு எடுத்து சுட்டா எல்லாம் கத்துவாங்க. ஆனா இவர் வந்து ஒரு வேற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எங்க தலை ஏகே அவரை வச்சு ஒரு படம் வந்து பண்ணணும் தனுஷ் சாருக்கு. இது நான் ஒரு ரெக்வஸ்டா வந்து சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இயக்குனரா ஜெயிச்சிருக்காரு. எதுவுமே லேக் இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சூப்பரு. செகண்ட் ஹாஃப்ல கூட கொஞ்சம் அங்கங்க இருந்தது. இந்த கதையை இவங்க எப்படி கொண்டு போக போறாங்கன்னே ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அன்னபூரணி மாதிரி வந்துருமோ, இல்ல ஒரு தலைவன் தலைவி மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா சூப்பரா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான படம். ஆமா, எமோஷன் நிறையா இருந்துச்சு. படம் வேற லெவலு. எல்லா ஃபேமிலியாவது பார்க்கலாம். படம் ஃபேமிலி படம் தான், மற்ற அந்த மாதிரி சீன் எதுவுமே கிடையாது. எல்லா ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். நல்ல கதை தான் படம் இது. நல்லா இருந்துச்சு. சிச்சிரம் பார்த்தது இந்த பேர் ரொம்ப சூப்பராக தான். அதனால தான் இருக்காரு. போர்ல எதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அது போர்ஸ் எதுவுமே இல்லை. படம் இன்ட்ரெஸ்ட் தான் போச்சு. இட்லி கடை படம் பேர் இட்லி கடை. ஆனா படம் வந்து ஒரு தலப்பாக்கட்ட பிரியாணி சாப்பிட்ட மாதிரி படம் பயங்கரமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்கு. ரொம்ப சென்டிமெண்டான படம். ஃபுல்லா எமோஷனல் சீன்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு. இட்லி கடை, அந்த ஒரு இட்லி கடையை வச்சு இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஓவராலா படம் சூப்பர். கண்டிப்பா நிறைய அவார்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன் தனுஷ் சார் இந்த படத்துக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வல்கரான சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப டீசென்டா இருக்கு பிலிம். பாட்டு பாடிடலாம். ப்ரோ படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன்ல இது 4வது படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சும்மா சொல்லுவாங்களே ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி நீக்ல எல்லாருக்கும் சரியா கனெக்ட் ஆகலாது. சில இன்ஸ்டர்ஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஆனா இதுல கண்டிப்பா மிஸ் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு இவரு.
சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் போது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல அவரே வந்து அந்த கடையில மாவாட்டுறாரு, அதெல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு எடுத்திருந்தாரு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்திலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி. இந்த படமுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. தனுஷ் நித்யாமேனன் பேரு திருச்சிற்றம்பலம் வேற, இது வேற. திருச்சிற்றம்பலம் வந்து அது திருச்சிற்றம்பலம் சோபனா, அது இது வந்து இது வேற. இதுல வந்து வேற ஒரு ஜென்னர், வேற ஒரு கதைக்கிழமை கொடுத்துருக்காங்க. ரொமான்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. படம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, படம்லாம் நல்லா ஸ்மூத்தா தாஞ்சி போகுது. இதுக்கு மேல வரவங்க எப்படி என்ன பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா படம் அங்க பார்த்த வரைக்கும் சொல்றோம், தனுஷ் வேணா இல்ல, ஆசிய ஒரு காமன் ஆடியன்ஸா சொல்றோம், படம் நல்லா தான் இருக்கு. செம்மையா பண்ணிருக்க. அருண் விஜய் எல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்பெல்லாம் ஒரு நடிகை நீங்க எதுக்கு போய் குண்டக்க மட்டக்க போய் தெளிவுறேன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க, செம்ம எமோஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளவு கனெக்ட் ஆகாது, செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சத்யராஜ் சார் நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. காமெடியே கிடையாது, காமெடி நம்ம சொல்றது சீக்கிரம் தான். ஆனா கிளைமாக்ஸ்ல எல்லாச்சும் ஒரு 2 நிமிஷம் வரும், அந்த சீன் வந்து எல்லாரும் வாய் விட்டு சிரிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காப்ல. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்லாம் எதுக்கு தேருமா அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா ஆடுகளத்தை விட நல்லா போட்டிருக்காப்ல. மியூசிக் சக்சஸ் பண்ணிருக்காங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லாம் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க அருண் விஜய். ஆனா எனக்கு என்னன்னா கடைசி எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் காசு கொடுக்காம சாப்பிட்டா மாவாட்டத்தான் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரையும் மாவாட்ட விட்டாங்க. அது ஒண்ணுதான் வருத்தமா இருந்தது. அது தாண்டி ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பரா இருந்ததுங்க. உண்மையிலே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்லா நம்ம ஊர் மியூசிக்கை கேட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபீல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஃபுல்லா வெஸ்டர்னா கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. டோட்டலா அப்படியே நம்ம ஊர் சைடு, அந்த ஊர் சைடுல இருக்க அந்த கருப்பசாமியோட அந்த ஒரு வைப்பு, அது எல்லாமே ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்ட மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது மியூசிக். பார்த்திபன் சார் வராரு. ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிற கண்டென்ட் டைலாக்ஸுக்கு மக்கள் கை தட்டணும். அந்த ஒரு சீனுக்கு பார்த்திபன் சார் வராரு செகண்ட் ஹாஃப்ல, ஒட்டுமொத்த தியேட்டருமே கை தட்டும். அந்த சீன் பார்க்கும்போது ஒரு எமோஷனலா இருக்கும், சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. படமே எமோஷனல் தான். நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் வந்து விட்டுட்டு போயிடாதீங்க, அப்பா அம்மா விட்டுறாதீங்க, ஃபேமிலியை விட்டுறாதீங்க, சொந்த ஊரை விட்டுறாதீங்க, அததான் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல ஃபுல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு படத்துல. அடுத்து என்ன பண்ண போறாரு அருண் விஜய், என்ன பண்ண போறாரு சத்யராஜ், என்ன பண்ண போறாரு. அந்த அவங்களுக்கு வந்து தங்கச்சி அருண் விஜய் தங்கச்சி ஷாலினி பாண்டே அவங்க எல்லாம் பெருசா நோட்டீஸ் பண்ணல சினிமால. பட் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பெருசா நோட்டீஸ் பண்ணப்படுவாங்க. ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஒரு 7-8 பேர் ஃபேமிலியோட வரீங்கன்னா தயவுசெய்து வீட்டுல இருக்கிற வயசானவங்க எல்லாம் கூட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டா வந்திருக்கு படம். ப்ரோ எமோஷனல் கனெக்டா இருக்காவா? இப்ப சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே வந்து வேலை செய்வாங்கல்ல ப்ரோ, அவங்களுக்கு ஒரு தாக்கத்தையே கிரியேட் பண்ணும். இது சும்மா இல்ல. இப்ப நார்மலா இப்ப வெளியூர்ல இருந்து வந்த உடனே அந்த ஊரு சொந்த ஊரா மாறுற மாதிரி அவங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம இந்த சொந்த ஊருக்கு வந்து கெஸ்ட் மாதிரி போயிட்டு வருவோம். பட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொந்த ஊர் போகும்போது சொந்தத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனெக்ஷனை கண்டிப்பா இந்த படம் தாக்கத்தை கிரியேட் பண்ணும். ப்ரோ அருண் விஜய் சொல்லணும்னா அவர் எப்படி சொல்றதுன்னா, அவர் ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர். அவரோட கேரக்டர் வேற லெவல்ல பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் நடிக்கிறாரு. அவர் வந்து ஆனா சண்டைலாம் ஃபைட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ லெவலுக்கு பண்றாரு. தனுஷ் சாருக்கு அவ்வளவு ஃபைட்டிங்க ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் வைப்பாங்க, ஒரு ஃபைட்டிங் சீனே பெருசா இல்ல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் விஜய் தான் ஹீரோ மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவர் எப்படி வில்லன்றதை காட்டுறாங்கன்னா, அவர் ஒரு ஈகோயிஸ்டிக், அந்த வில்லனிசமா அந்த ஈகோயிஸ்டிக்ல காட்டுறாங்க. ஒரு நல்லவன் அடிச்சா நம்ம வில்லன் அப்படின்ற ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்றாரு அவரு. அப்படிதான் அவரு ஒரு வில்லனிசம் காட்டுறாங்க.